எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா? டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், இந்த ஆன்லர் ஃபிஷர், எலும்பு வந்து விலகிருச்சு, கீழே விழுந்துட்டோம், அப்படி என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி, நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம். ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சிவகுமார், வயசு 45, திண்டுக்கல். அவரு கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவரு சேர்ல இருந்து ஜஸ்ட் கீழே விழுந்திருக்காரு. அதுல அவருக்கு பேக்ல அடிபட்டிருக்கு. L4, L5, L5S1 லெவல்ல அவருக்கு கொஞ்சம் டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன் பிளஸ் L5S1 லெவல்ல ஆன்லர் ஃபிஷர் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆன்லர் ஃபிஷர் ஏற்பட்டாலே பாதத்துல இல்ல இடுப்பு கீழே, பட்டெக்ஸ்ல, கால் ஃபுல்லாவே மத போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு உண்டு. அப்படிதான் இவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்திருக்காரு. எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும் மெடிசன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு வாரம் நல்லா இருக்கு, திருப்பி வலி வந்துருது. இல்ல ஆபரேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் நம்ம பேஷண்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் இங்க வந்தாரு. வந்து 5 நாள்ல கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. அவ்வளவு சிவியர் பெயின், ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. இங்க ஆனா அவருக்கு நாங்க ஒரே ஒரு மருந்து கூட கொடுக்கல. எந்த மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஆபரேஷன் அளவு போன பேஷண்ட்டை எந்த மெடிசன்ஸும் கொடுக்காம நார்மலா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாகவும் மேனுவல் தெரப்பி மூலமாகவும் கம்ப்ளீட்டாவே கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா? டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், இந்த ஆன்லர் ஃபிஷர், எலும்பு வந்து விலகிருச்சு, கீழே விழுந்துட்டோம், அப்படி என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி, நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த பேஷண்டோட ரிவ்யூ வருது, பாருங்க. தேங்க்யூ. இது சிவகுமார் பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் ஜிஹெச்ல தான் பண்ணியிருந்தாங்க. 11/8/2023 அப்ப அவர் எம்ஆர்ஐ பண்ணியிருந்தாரு. L1, L2 12 மில்லிமீட்டர் இருக்கு. L2, L3 11.4 மில்லிமீட்டர் இருக்கு. L3, L4 10.6 மில்லிமீட்டர் இருக்கு. இந்த L4, L5, L5S1 இங்க தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. L4, L5ல 7.8 mm தான் இருந்தது. L5S1 7.6 mm தான் இருந்தது. இது ரெண்டும் தான் ப்ராப்ளம். அதாவது மினிமம் ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டருக்கு மேல இருக்கும். இது 10க்கு கீழே போகும்பொழுதுதான் அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. பேக் பெயின் வருது, இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுது, கால் ஃபுல்லா வந்து மதமதப்பாக ஆரம்பிக்குது, இல்ல காலை பிடிச்சி இழுக்குது, நடக்கும்போது சாஞ்சு நடக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணமும் இதுதான். ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சர்விக்கல்லையும் ப்ராப்ளம் இருந்தது, லம்பார்லயும் ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு இந்த ஆன்லர் ஃபிஷர் இருந்தது. அதாவது டிஸ்க் வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இருந்தது. அதனால வந்து அவருக்கு மதமதப்பு இருந்தது. பிளஸ் வந்து டிஸ்க் வந்து மைல்டா வந்து டீஜெனரேஷன் ஆயிருந்தது. பிளஸ் வந்து டிஸ்க் வந்து ஹெர்னியேட்டட், ப்ரொட்ரூஷன் அந்த மாதிரி ஆயிருந்தது. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து அவருக்குரிய எம்ஆர்ஐ ரிப்போர்ட். எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல இப்ப இதுதான் வந்து அவரோட டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு வந்து பிதுங்கி வெளியில வந்தது. இது வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி இருந்தது. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே நார்மல் ஆயிடுச்சு. நம்மளோட ரெகுலர் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட், ப்ரோட்டோகால்ஸ், நம்மளோட ரோபோஸ்பைன் மூலமா ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல இந்த அளவுக்கு பிதுங்கி வெளியில வந்தது, இந்த அளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. இது எப்படின்னா, இப்போ இது வந்து அந்த ஸ்பைனல் கெனால், இதோட டயாமீட்டர் தான் வந்து ஒரு 10 மில்லிமீட்டருக்கு மேல வரணும். இவருக்கு இந்த 2 இடத்துலயுமே வந்து, அதாவது L4, L5, L5S 2 இடத்துலயுமே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. குறைஞ்சு இந்த அளவு வந்து ஒரு 7.6 அந்த அளவு வர ஆரம்பிச்சது. இப்போ ஓரளவுக்கு நல்லா நார்மலாவே ஒரு 10 கிட்ட வந்துருச்சு. இப்போ ஒரு கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாரு. ஆன்லர் ஃபிஷர், ஆன்லர் டியர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது வந்து நார்மல் டிஸ்க். இந்த டிஸ்க்கு நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ். இது வந்து ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டுல இருந்தா நர்வ் ரூட் இந்த பக்கமும் வருது. அவருக்கு இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகி ப்ரொட்ரூஷன் ஆகி நர்வ் வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்தது. இதை ஃபுல்லா நம்ம சரி பண்ணிட்டோம். ஆன்லர் டியர் அப்படின்னா, ஆன்லர் ஃபிஷர் அப்படின்னா இந்த நடுவில் இருக்க இந்த நியூக்ளியஸ் வந்து இப்படி வெளியில வந்து இந்த டிஸ்கோட இந்த சுற்றுப்பகுதி வந்து பாதிக்கப்படுது. இதனாலதான் வந்து அவருக்கு காலுக்கு போற நரம்புல மதப்பும் வர ஆரம்பிக்குது. சோ இதுவுமே நம்மளோட ட்ரீட்மெண்ட்ல கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம். அவர் நல்லா நடக்கிறாரு, நல்லா நார்மலா இருக்காரு. தேங்க்யூ. என் பேர் சிவகுமாருங்க சார். திண்டுக்கல் வரேன் சார். நான் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ல இருந்து கீழே வந்து அடிபட்டு சார். பெயின் அதிகமா இருந்துச்சுங்க சார். கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு கையில் கூட மறுத்து போயிருச்சுங்க. நான் எங்கேயோ அலைஞ்சு பார்த்தேங்க. பாத்தீங்கன்னா மாத்திரையில குணப்படுத்தலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பி ஒரு மன உளைச்சலா இருக்கும். வந்து இங்க சாரவங்களை பார்த்தேங்க. பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண கொஞ்சம் குணமாயிடுச்சு. சரியா ஃபுல்லா குணமாயிடுச்சுங்க சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் இருந்தாங்க. 5 நாள் கரெக்டா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. பயிற்சிகள் கரெக்டா கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு பயிற்சி செய்ய அந்த மருத்துவ கொஞ்சம் குணமாயிட்டே இருந்துச்சுங்க. 5வது நாள் பாத்தீங்கன்னா சுத்தமா நல்லா குணமாயிடுச்சுங்க. இது வந்து இப்போ 10 நாளைக்கு என்னென்ன பயிற்சி பண்ணுவாங்கன்னு பழகி கொடுத்துருக்காங்க. இது வந்து டெய்லி வீட்டுல செய்யுங்க அப்படின்னு சொல்லி பழகி கொடுத்துருக்காங்க சார். இங்க மாத்திரை மருந்து எதுவும் தரலாங்க. அப்புறம் பயிற்சியிலேயே குணமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி போற ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ணு சொன்னாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு யூடியூப் பார்த்து இந்த செல்லு இங்க பார்த்தோம்னா சரி பண்ணி பார்த்தேன். பரிசு கூட குணமாயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. நைட்டு வந்து 8 மணி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. கொடுத்து குணப்படுத்திடுறாங்க. வேகமாக குணப்படுத்திடுறாங்க.